நம்ம இந்தியா இப்போ ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக பார்டர் கவஸ்கர் டெஸ்ட் தொடர கிட்டத்தட்ட 12 வருஷம் கழிச்சு ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக தற்போது இழந்திருக்காங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டத்தில் முக்கியமான ஒரு கட்டத்தில் நம்ம விராட் கோலி பந்தை கையில் எடுத்து அவர் சேதப்படுத்தியிருக்காரு. முக்கியமாக ஸ்டீவ் ஸ்மித் அவர் கண் முன்னாடியே பந்தை சேதப்படுத்தின விராட் கோலி அதை பார்த்தும் அம்பையர் எதுவுமே செய்ய முடியாமல் திகைத்து போய் நிற்க பரிதாபமாக கடைசியாக ஸ்டீவ் ஸ்மித் அவர் அவுட் ஆகி கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே அவர் போகிற மாதிரியான ஒரு பரபரப்பு பரிதாபமான சம்பவம் இன்னைக்கு ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக டே 3 நம்ம இந்தியா தோக்கிறதுக்கு சற்று கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு காலையில் பேட்டிங் பண்ண வந்த நம்ம இந்தியா ஒரு 20 ரன்னு கூட முழுசாக ஒழுங்காக எடுக்க முடியாமல் பொட்டுன்னு விக்கெட்டுகளை இழக்க கடைசியாக ஒரு 165 ரன்கள் தான் நம்ம இந்தியா வெற்றியின் டார்கெட்டாக ஆஸ்திரேலியாவுக்கு நிர்ணயிச்சிருந்தாங்க. ஸோ பும்ரா அவர் இன்ஜூரில் இருந்தார். அவர் வந்திருந்தா இந்தியாவுக்கு ஒரு வெற்றிக்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைச்சிருக்கும். அது கிடைக்காம போனதால் ஆஸ்திரேலியா ஒரு 4 விக்கெட்டு தான் இழந்தாங்க. அந்த டார்கெட்டை சேசிங் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. இப்படி இருக்க ஸ்டீவ் ஸ்மித் அவர் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி விராட் கோலி அவர் பாக்கெட்டில் இருந்து ஏதோ மாதிரியான ஒரு பொருளை எடுத்து பந்தை சேதப்படுத்துகிற மாதிரி விராட் கோலி அவர் செஞ்சார். ஆனால் விராட் கோலி அவர் பாக்கெட்லேயும் ஒன்றும் கிடையாது, கையிலையும் பந்து இல்லை, வெறும் ஆக்ஷன்களாலே மட்டும்தான் பார்த்தீங்கன்னா விராட் கோலி பந்தை சேதப்படுத்துகிற மாதிரி. அதாவது இதுக்கு முன்னாடி டேவிட் வார்னர், ஸ்டீவ் ஸ்மித் 2 பேருமே சேர்ந்து பந்தை சேதப்படுத்தி அவங்க கிட்டத்தட்ட 1 வருஷம் பேன் பண்ணியிருந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி ஸ்டீவ் ஸ்மித் அவரை மாதிரி நாங்கள் மோசடி செஞ்சு எங்களுக்கு ஜெயிக்க தெரியாது, எங்களுக்கு நியாயமாக விளையாண்டு தோத்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு இப்படி தான் விளையாட வரும், உங்களை மாதிரி எங்களுக்கு பந்தை சேதப்படுத்த தெரியாது அப்படின்னு ஸ்டீவ் ஸ்மித் அவர் செஞ்ச அதே மாதிரியான பந்தை சேதப்படுத்துகிற மாதிரியான செய்கையை கையில் பந்தும் இல்லாமல் அந்த பால் டேம்பரிங் பண்ணுறதுக்கான கருவியும் இல்லாமல் வெறும் கைகளாலேயே விராட் கோலி ஸ்டீவ் ஸ்மித் அவர் செஞ்ச மாதிரியான விஷயத்தை இன்னைக்கு ஆட்டம் தோக்கிறதுக்கு ஒரு சில வினாடிகள் முன்னாடி கோலி அவர் செஞ்சார். இதில் முக்கியமான ஹைலைட்டான விஷயமே ஸ்டீவ் ஸ்மித் இன்னைக்கு இன்னும் ஒரே ஒரு ரன் அவர் எடுத்திருந்தார்னா 999 ரன்கள் டெஸ்ட் ஆட்டத்தில் எடுத்திருக்காரு. ஒரு ரன் எடுத்திருந்தா 10,000 ரன்னை ஸ்டீவ் ஸ்மித் அவர் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. ஆனால் அந்த ஒரு ரன்னை எடுக்கிறதுக்கு முன்னாடி தான் ஸ்டீவ் ஸ்மித் பிரசித் கிருஷ்ணா பாலில் அவுட் ஆகி வெளியேறினார். அதுக்கு சில நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கோலி இந்த மாதிரி ஸ்டீவ் ஸ்மித் அவர்கிட்ட அவர் பார்க்கும்படி பால் டேம்பரிங்கை பண்ணுற மாதிரி ஒரு ஆக்ஷனில் கோலி ஈடுபட்டிருந்தார். அம்பையரும் இதை பார்த்துட்டு அவரால் ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா கோலி அவர் பால் டேம்பரிங்கில் பண்ணலை, அவர் பால் டேம்பரிங் மாதிரியான ஒரு செய்கையை தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த வகையில் தோத்தாலும் நாங்கள் நியாயமாக தான் தோக்குறோம், உங்களை மாதிரி அநியாயம் பண்ணி ஏமாற்றி நாங்கள் ஜெயிக்கல அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக கோலி அவர் செஞ்ச இந்த செய்கை ஆஸ்திரேலியா அவங்க ஜெயிச்சாலும் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அசிங்கத்தை இந்த சம்பவம் நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு நான் சொல்லணும். ஸோ தோல்வி அடைகிறதுக்கு முன்னாடி கோலி செஞ்ச இந்த தரமான செய்கையை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.